வாங்க ஒரு 2000 வருஷம் பழமையான ஆனா இன்னைக்கும் ரொம்பவே பொருத்தமா இருக்கிற ஒரு வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். யாதுமூரே யாவரும் கேளீர். அதாவது எல்லா ஊரும் நம்ம ஊரு தான், எல்லா மக்களும் நம்ம உறவினர்கள் தான். புறநானூற்றுல வர்ற இந்த ஒரு வரி நாம பார்க்க போற விஷயங்களுக்கு ஒரு சரியான தொடக்கமா இருக்கு. நாம இப்போ திறக்க போறது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. இதுக்குள்ள இருக்கிறது வெறும் பழைய பாட்டுங்கள் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களோட உணர்வுகளோட ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரி. ஆச்சரியம் என்னன்னா, அவங்க பேசின காதல், வீரம், அறம் இதெல்லாம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையோட ரொம்பவே கனெக்ட் ஆகுது. இந்த பயணத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல சங்ககால மக்களோட உணர்வுகள், அப்புறம் அவங்களோட காதல் வாழ்க்கை, அதாவது அக வாழ்க்கை, அதுக்கப்புறம் வெளியுலக வாழ்க்கை, அதாவது புறம், அப்புறம் அவங்க கடைபிடிச்ச அறநெறிகள், கடைசியா இன்னிக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது எட்டு தொகை. இத சங்ககால மக்களோட உணர்வுகளோட ஒரு கருவூலம்னே சொல்லலாம். பேர்ல இருக்கிற மாதிரி இது 8 தனித்தனி புத்தகங்களோட தொகுப்பு. எட்டு தொகைங்கிறது ஒரே ஒரு புத்தகம் கிடையாது, அதுக்குள்ள 8 தனித்தனி புத்தகங்கள் இருக்கு. ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. இதுல காதல், வீரம், நட்பு, ஆட்சி முறைன்னு அவங்க வாழ்க்கையோட எல்லா பக்கத்தையும் நாம பார்க்கலாம். 400க்கும் மேற்பட்ட புலவர்கள் எழுதின 2000த்துக்கும் மேலான பாடல்கள் இதுல இருக்கு. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்க இந்த பாடல்களை வகைப்படுத்தின விதம் தான். முக்கியமா 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு அகம், இன்னொன்னு புறம். அகம்னா காதல், பர்சனல் ஃபீலிங்ஸ். புறம்னா போர், ஆட்சி, கொடை, இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள். சரி, முதல்ல அகம் பத்தி பார்க்கலாம். அதாவது காதல். நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நெருக்கமான பொதுவான ஒரு உணர்வு இல்லையா? அந்த அக இலக்கியம் காதலை பத்தி என்ன சொல்லுது, உறவுகளை எப்படி பாக்குதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். காதல்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய உணர்வுகள் வரைக்கும் சொல்றதுக்கு புலவர்கள் விதவிதமான ஃபார்மேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வரிகள்ல ஒரு பெரிய விஷயத்த பளிச்சுன்னு சொல்ற குறுந்தொகை மாதிரி ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. அதே சமயம் ஒரு முழு காதல் கதையே சொல்ற மாதிரி நீளமான அகநானூற்று பாடல்களும் இருக்கு. இந்த குறுந்தொகை பாடலை பாருங்க. காதலோட அளவை எப்படி சொல்றாங்கன்னா, என் காதல் இந்த பூமியை விட பெரியது, வானத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானது. அடேப்பா, யோசிச்சு பாருங்க, வெறும் 4 வரியில காதலோட பிரம்மாண்டத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த ஒரு வரி, செம்புல பேணீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. இதோட அர்த்தம், செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா அந்த தண்ணியை எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி எங்க 2 பேரோட மனசும் ஒன்னாயிடுச்சுன்னு சொல்றாங்க. எவ்வளோ அழகான உருவகம் பாருங்க. இன்னைக்கும் இது ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இப்ப காதல், தனிப்பட்ட உணர்வுகள்னு அக வாழ்க்கைய பார்த்தாச்சு. அடுத்து புற வாழ்க்கைக்கு போலாம். அதாவது ஒரு மனுஷனோட சமூகம், வீரம், ஆட்சி முறைன்னு அவனோட வெளி உலக வாழ்க்கைய பத்தி இந்த இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். புற இலக்கியங்கள்ல ரொம்ப முக்கியமானது புறநானூறு. இது வெறும் கவிதை மட்டும் இல்ல, இது ஒரு சரித்திர ஆவணம்னே சொல்லலாம். ராஜாக்களோட வீரம், கடையெழு வள்ளர்களோட கொடைத்தன்மை, அப்போ இருந்த பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை தத்துவங்கள்னு ஒரு முழு காலகட்டத்தையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இந்த பாடல்கள்ல சொல்றதெல்லாம் வெறும் கற்பனைன்னு நினைச்சிராதீங்க. இதுல சரித்திர உண்மைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு யவனர்கள், அதாவது கிரேக்கர்களும் ரொமானியர்களும் கப்பல்ல தங்கத்தை கொண்டு வந்து அதுக்கு பதிலா மிளகு வாங்கிட்டு போனாங்கன்னு அகநானூர்ல குறிப்பு இருக்கு. இது அப்பவே நடந்த குளோபல் ட்ரேடுக்கு ஒரு சரியான சாட்சி. மன்னன் உனித்தே மலர்தலை உலகம். புறநானூற்றுல வர்ற இந்த ஒரு வரி ஒரு தலைவனோட பொறுப்பை எவ்ளோ பெருசா பார்த்திருக்காங்கன்னு காட்டுது. அதாவது அரசன்தான் இந்த உலகத்தோட உயிர் மாதிரி. அவன் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். இது வெறும் அதிகாரம் இல்ல, ஒரு மிகப்பெரிய கடமை. சரி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி சண்டை போட்டாங்கன்னுலாம் பார்த்துட்டோம். ஆனா ஒரு நல்ல வாழ்க்கைனா என்ன, அறத்தோட வாழ்றதுனா என்ன, இத பத்தி அவங்க என்ன நினைச்சாங்க? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. வாங்க இப்ப அறநெறிகளை பத்தி பேசுற 18 கீழ்க்கணக்கு நூல்களை பார்க்கலாம். பேர்ல இருக்கிற மாதிரி இது 18 நூல்களோட தொகுப்பு. வாழ்க்கையை எப்படி சரியா வாழணும்னு சொல்றது தான் இதோட முக்கியமான நோக்கம். இந்த 18 நூல்கள்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, உலகமே கொண்டாடுற ஒரு நூல் இருக்குன்னா அது திருவள்ளுவரோட திருக்குறள் தான். அறம், பொருள், இன்பம்னு வாழ்க்கையோட எல்லாத்தையும் 2 வரியில விளக்குற இந்த நூல் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த அறநூல்கள்ல ஒரு சூப்பரான டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல கருத்துக்களை நம்ம உடம்புக்கு நல்லது செய்யற மருந்துகளோட ஒப்பிடுறது. உதாரணத்துக்கு திரிகடுகம்னு ஒரு நூல் சுக்கு, மிளகு, திப்பிலிங்கிற 3 மருந்து மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் 3 நல்ல கருத்துக்களை சொல்லும். அதே போல சிறு பஞ்சமூலம் 5 வேர்கள் மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் 5 கருத்துக்களை சொல்லி நம்ம மனசை சரி பண்ணும்.
கல்வி அழகே அழகு. எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வரி பாருங்க. வெளித்தோற்றம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா நம்ம கத்துக்கிட்ட கல்விங்கிற அழகு நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும். இது இந்த அறநூல்கள் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். சரி, நம்ம பயணத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். காலத்தை எல்லாம் கடந்து இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கிற சில பவர்ஃபுல்லான வரிகளை இப்ப பார்க்கலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது அவங்களுக்கு உயிரையே கொடுக்கறதுக்கு சமம். இதை விட ஒரு பெரிய உண்மைய எளிமையா சொல்லிட முடியுமா? அடுத்தது செல்வத்துப் பயனே ஈதல். நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தோட உண்மையான பயனே அதை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான். சேர்த்து வைக்கிறதுல இல்ல, பகிர்ந்துக்கிறதுல தான் வாழ்க்கையோட அர்த்தம் இருக்குன்னு சொல்லுது இந்த வரி. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். அதாவது ரொம்ப உயர்ந்த பண்புள்ளவங்க தன் நண்பன் கொடுத்தா அது விஷமா இருந்தா கூட சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம். நட்புக்கு அவங்க கொடுத்த மரியாதையையும் நம்பிக்கையையும் யோசிச்சு பாருங்க. சோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்களோட வாழ்க்கையும் அறநெறிகளையும் இந்த இலக்கியங்கள் மூலமா நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. இது அவங்க இந்த உலகத்துக்கு கொடுத்த ஞானம். சரி, இந்த காலகட்டத்துல வாழ்ற நாம அடுத்த தலைமுறைக்கு என்ன ஞானத்தை விட்டுட்டு போக போறோம்? இதுதான் நமக்கான கேள்வி.